Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் தான் பார்க்க போறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி 3 எடுத்து வச்சிருக்கேன். கேரட் கொஞ்சம் குட்டியா நறுக்கி இருக்கு. சின்ன வெங்காயம், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய். அப்புறம் இது கூட கொஞ்சம் முருங்கைக்காய் இருந்தா ஒரு 5 துண்டு குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காய் இல்ல போடல. இப்போ இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு கடாய் எடுத்து வச்சிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு லைட்டா சின்ன வெங்காயத்தை போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தால 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் அதிலேயே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டா வதங்கி வரும்போது நம்ம பூசணிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து வதக்க போறோம். இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயிலேயே இதை லைட்டா ஒரு வதக்கிட்டு நம்ம பாயில் பண்ணோம்னா நல்ல மணம் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா கமகமன்னு மணம் வரும். அதுக்கு தான் இது. இப்போ வேகிறதுக்கு தக்கன தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டா கிண்டி விட்டுட்டு தண்ணிலாம் ஊத்துறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரை ஆயிட்டு இருக்கும்போது லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம அந்த சில்லி பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நல்ல காரம் இன்னும் ஜாஸ்தியா வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். சாம்பார் பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். லைட்டா மைல்டான காரத்துல இட்லி சாம்பார் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பொடி சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு உடனே நம்ம அதுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு, காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இது அப்படியே வேக விட்டுட்டு இருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி லைட்டா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக லைட்டா ஒரு கோலிக்கு அளவு புளி எடுத்து நனைய போட்டுருக்கேன். இது வந்து தோசைக்கு வைக்கும்போது இது புளி போடணும்னு தேவையில்லை. இட்லி வந்து ரொம்ப புளிச்சிருக்காது மாவு. அப்படிங்கும்போது புளிப்புக்காக இல்லை, அது ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் ஒரு சின்ன அளவு புளி நனைய போட்டு அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு வந்து நான் 3 பருப்பு சேர்த்து போடுறேன். அதில் குவாண்டிட்டி வந்து எப்படி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையோ அப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து எனக்கு சிறுபருப்போட டேஸ்ட் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டு துவரம் பருப்பு கம்மியாக போட்டிருக்கேன். 3 எண்ணத்தில் அளவு எடுத்து எல்லாத்தையும் விட பைசூர் பருப்பு ஜாஸ்தியாக போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இடையே இந்த காய் வெந்துட்டு வரதை கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டு மூடி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா மசிய வேவணும். அப்பதான் இதுல நல்ல டேஸ்ட் வரும். இந்த 3 பருப்பு தான் போட்டுருக்கேன். அது வந்து ஃப்ரண்ட்ல வருது எடுக்கிறது தெரியாம போயிட்டு சோ அதனால அந்த பருப்பை இதுல காட்டி இருக்கறேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி. அது நல்லா ஹீட்டா இருந்ததனால அது புகையாயிட்டு ஒரு மாதிரியா ஆயிட்டு இருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஷேக் ஆயிட்டு வீடியோ. இது 3 பருப்பு சேர்ந்து போடும்போது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இட்லி சாம்பார். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. இப்போ நல்ல காய் வெந்துடுச்சு. நல்ல மசாலா எல்லாம் நல்ல குளுகுளுன்னு அழகா வெந்து மணமா ஆயிடுச்சு. இந்த டைம்ல இந்த பருப்பு போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ குக்கரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி எவ்வளோ குவாண்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அந்த பிசுபிசுப்பு இல்லாத அளவுக்கு நம்ம இட்லி சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் வந்து ஒரு கொஞ்சமாக அந்த புளி தண்ணியை வந்து புளிப்புன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு மைல்டான ஒரு டேஸ்ட் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் எண்டில் புளி, காய், பருப்பு எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க.
இப்போ லைட்டாக நல்லா 2-3 வாட்டி கொதிச்சிச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் தெளிவாக தெரியல. வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா தூவி விட்டுக்கோங்க. இட்லி சாம்பார் 1 ஸ்பூன் வெல்லம் போட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி சீரகம் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு, இப்போ காஞ்ச வத்தலும் சின்ன வெங்காயம் லைட்டாக கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா ஃப்ரையாக விடுங்க. அதில் வர்ற மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு வெள்ளைப்பூடை வந்து தோலோடு நச்சு வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ வத்தல் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் எண்டில் போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ காயப்பொடி அது மெல்ட்டால தூவி விட்டுட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ வெள்ளைப்பூடோட அந்த பூண்டோட நச்ச மணமும் அந்த காயப்பொடியும் சேர்ந்து அவ்வளோ அழகான ஃப்ரை மணம் வரும். அந்த டைமில் மெல்ட்டால தூவி விடுங்க தாளிக்கிறத. பருப்பு போட்டதுக்கப்புறம் 3 கொதி விட்டுட்டு கொத்தமல்லி இலை போட்டுட்டு வெல்லமும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தாளித்து ஊற்றி இறக்கணும். அவ்வளோ அழகான ஒரு இட்லி சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த மெத்தடில் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருந்தா ஓகே, செய்யலைன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.